பொதுவாகவே சொல்லுவாங்க பேங்க் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்தில் கிளியர் பண்ணிடலாம், 1 இயரில் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது சுத்தமான ஒரு பொய், இது ஒரு பெரிய ஸ்கேம்னு சொல்லுவாங்க. இப்போ ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டைமில் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பேங்க் எக்ஸாம்ஸை வந்து 6 மந்த்லேயோ இல்லை மேக்ஸிமம் 1 இயர்லேயோ கிளியர் பண்ண முடியுமா? எஸ் சார், நம்ம வந்து ப்ராப்பராக அந்த 1 இயர் அதுக்கான டெடிகேஷன் கொடுத்து பண்ணோம்னா கிளியர் பண்ண முடியுங்க சார். அதை தாண்டியும் நிறையா ஏதாச்சும் நம்ம நினச்ச ரிசல்ட் வரல, லாஸ்ட் இயர் நினச்ச ரிசல்ட் வரல சார், பட் இந்த இயர் வந்துருச்சுங்க சார். ஸோ அது வந்து அந்த எக்ஸாம் டைமிங்கில் நம்ம எவ்வளோ தூரம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குங்க சார். பட் ஆனால் நம்ம ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணால், ப்ராப்பர் கைடன்ஸ் டெய்லியும் அந்த 6 மந்த்ஸு கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுறது, கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சார். லைக் மைண்டு வந்து ரொம்ப டயர்ட் ஆகுங்க சார், எமோஷனல் வைஸும் சரி. அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு கண்டினியூஷனை ஒரு கன்சிஸ்டன்சி வச்சுட்டோன்னா கண்டிப்பாக அதுக்கான பெனிஃபிட்டை வந்து நம்ம பார்க்கலாங்க சார். 1 இயர்க்குள்ளே கிளியர் பண்ணிட முடியுங்க சார்.